எஸ்டிவி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சனாதன தர்மத்திலே இன்றைக்கி மிகவும் முக்கியமான ஒரு நாள். புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசை என்று சொல்லக்கூடிய 3 அமாவாசைகளிலேயே மிகவும் சிறப்புமிக்க அமாவாசை இந்த மகாலயபக்ஷ புரட்டாசி மாத அமாவாசை. இந்த அமாவாசை நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாமே பித்ருக்களை போய் சேரும். 15 நாட்கள் மகாலயபட்சத்தினுடைய விரதத்தை கடைப்பிடித்து கடைசி நாள் இங்கே தர்ப்பணம் பண்ண வருவாங்க காவேரி படித்துறை அம்மா மண்டபத்துக்கு. இதில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணமானது பித்ருக்களுக்கும் இந்த ஒரு அமாவாசைக்கு மாமனார், மாமியார், மாமே, மச்சான், நண்பர்கள், வீட்டில் வளர்த்த பசுமாடு அப்படின்ற எல்லாத்துக்குமே பண்ணக்கூடிய ஒரு தர்ப்பணமானது இந்த மகாலயபட்சத்தினுடைய தர்ப்பணம். அதனால் எல்லாருமே வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். இந்த வருஷம் விட்டவங்க அடுத்த வருஷம் அதை கடைபிடிக்கணும். எதில் பண்ணுறீங்களோ இல்லையோ மகாலயபட்சத்தினுடைய அமாவாசையில் கண்டிப்பாக பண்ணணும். அது நம்ம எல்லா இடத்துல பண்ணுறதை விட காசி ராமேஸ்வரத்தை விட மிகவும் முக்கியமான சேத்திரம் நம்ம அம்மா மண்டபம். ஏன்னா இங்கே ஸ்ரீரங்கம் பெருமாள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறதுனால இந்த இடத்துக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம். எல்லாரும் அம்மா மண்டபத்துக்கு வந்து பித்ரு தர்ப்பணத்தை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
ராமஜெயம். நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அனைவர்களுக்கும் மனதார இந்த மாலைபட்ச புண்ணிய காலத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று புரட்டாசி மாதம் மாலைபட்ச புண்ணிய காலத்திலே நம்முடைய பெரியோர்கள் ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் அவர்களுடைய பெரியோர்களுக்கெல்லாம் திலத்தர்ப்பணங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திலத்தர்ப்பணத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த ஒரு வருட காலங்களிலும் பல வருட காலங்கள் திதி பண்ணாமல் இருப்பவர்கள் இன்று இந்த சார்த்தத்தை செய்யும் பொழுது அவளுகளுக்கு பலாவலன் கிடைத்து, அவளுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் சிவலோக கைலாச பதவி கிடைத்து, நம்ம குடும்பத்தில் தெய்வமாக இருந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தடையில்லாக நடத்தி கொடுப்பதாக சம்பிரதாயம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் அவங்களுடைய மூதாந்தர்கள் என்று சொல்லக்கூடிய தகப்பனார், தாயார், பாட்டியார், அதேமாரி அவ கூட பிறந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், மாமியார், வேறு குடும்பத்தில் அவருடைய நண்பர்கள் யாரெல்லாம் இறந்துருக்காலோ அவளையெல்லாம் நினச்சிண்டு இந்த புண்ணிய காலத்தில் அவங்க பெரியவர்கள் நினச்சி தர்ப்பணம் செய்து, அந்த புண்ணியத்தினாலே அவர்கள் குடும்பம் நன்றாக சிறு சிறப்புமாக அவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் நன்றாக இருந்து, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிர்சாபங்கள், மாதிர்சாபங்கள், தோஷங்களாக நிவர்த்தியாகி அவங்களுடைய எண்ணங்களும் காரியங்களும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிற காலங்கள் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் மன ஒற்றுமையாக இருக்கணும் என்பது ஐதீகம். அதனாலே இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் அவர் பெரியோரை நினைத்து கொண்டு திலத்தர்ப்பணங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது புரட்டாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க, தர்ப்பணம் கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் மாமனார் கொடுக்க வந்திருக்கோம், எங்களோட முன்னோர்களுக்கும் கொடுக்க வந்திருக்கோம், எங்கள் வீட்டுக்காரோட முன்னோர்களுக்கு, தாத்தா, பாட்டி, எங்கள் அம்மா எல்லாருக்கும் கொடுக்க வந்திருக்கோம். இந்த புரட்டாசி அமாவாசை கொடுத்தா நம்மளோட முன்னோர்களே வந்து அந்த தர்ப்பணத்தை ஏற்றிட்டு நம்மளுக்கு நல்லாசி வழங்குவாங்கன்னு ஐதீகம் இருக்குது. இன்று மகாலய அமாவாசை என்று இங்கு ஸ்ரீரங்கம் திதி கொடுக்க வந்திருக்கிறோம். இங்கு எங்களுடைய மூதாதையர்கள் அனைவரையும் நினைத்து தர்ப்பணம் செய்துவிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். காவலர்கள் அவர்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக எளிமையாக திதி கொடுப்பதற்கு வசதியாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காலையிலே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி மாலைபட்ச அமாவாசை இன்றைக்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, முன்னோர்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போகிறது ரொம்ப விசேஷம். அது காவேரி ஆற்றுல